வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து மாடிக்கு செடிக்கு தண்ணி விட வந்திருந்தேன். ஸோ அதில் வந்து இதை பார்த்தேன். என்னென்னா அரளி செடி மாடியில் இருக்கிறது. மாடியில் வச்சு வளர்க்குறப்போ இந்த அளவுக்கு காயெல்லாம் வர விடக்கூடாது. ஓரளவுக்கு மேலேயே கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து செடியோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா பாருங்க, நான் கட் பண்ணி விடாததுனால இங்கே கீழேருந்து முளைச்சி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருவேன். இதுலேருந்து தனியாக செடிகள் எல்லாமே முளைச்சி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூத்து முடித்து கட் பண்ணி விட்டது தான். ஆனால் இப்போ கட் பண்ணி விடாமல் காய வச்சதுனால பூவும் அந்தளவுக்கு இல்லை. செடியும் வந்து வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது. கீழேருந்து புதுசாக வருது. இன்றைக்கி நான் இதில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து இந்த அரளிப்பூ விதை வெடித்து வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக அடினியம்னு சொல்லுவாங்க ஒரு ஃப்ளவர்ஸ், எல்லாத்துக்கும் தெரியும். அரளி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளவர்ஸோட விதைகள் வந்து இப்படி தான் இருக்கும். அரளியோட விதையும் கூட இதே மாதிரி தான் இருக்கும் மக்களே. காற்றடிக்கவும் ஃபுல்லாக செம்மையாக பறக்குது. எல்லாருமே நல்லா பறக்குறாங்க. ஸோ அவ்வளோதான், இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.